நமஸ்காரம். நிறைய வைஷ்ணவ கோவில நாம பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான திருவிழாக்கள் பெருமாளுக்கு நடக்கிறது. அதை தவிர குருமார்கள், உதாரணத்துக்கு ஸ்ரீமத் ராமானுஜர், தேசிகர் போன்ற குருமார்களுக்கு பலவிதமான வைபவங்களை கொண்டாடுறா. சமீபத்துல கூட ராமானுஜர் 1000 ஆண்டு விழான்னு கொண்டாடினார். இப்படி குருமார்கள் அவருடைய பஞ்சராத்திர ஆகமத்துல பல புரட்சியை ஏற்படுத்தியிருக்கார். இப்படி இருக்கிறப்ப இந்த வைகானச ஆகமத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்களுக்காக கேட்கிறேன். ஏன் யாரும் ஒரு புரட்சி அப்படிங்கிறது இல்லாம ஏன் ஒன்றும் மக்களுக்கு இது தெரியல? வைகானச ஆகமம் அப்படின்னா என்ன? நமஸ்தே. உங்களுடைய கேள்வி மிகவும் சிறப்பானது. நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வைஷ்ணவ ஆகமங்களிலே சிறப்பான ஆகமம் அதாவது பகவத் சாஸ்திரம் என்று கூறினால் அது வைகானசம்தான். ஏனெனில் வைகானசமானது முழுமையாக வேத மந்திரங்களை உடையது. வைகானச ஆகமத்தில் எடுத்துட்டேன்னாக்கா எதை எடுத்தாலும் மந்திரம்தான் சொல்ல வேண்டும். ஆதலால் இந்த ஆகமத்தை பற்றி யார் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், விகனசர் என்று சொல்லக்கூடியதான மகாமுனி அவர்களுடையதான வழித்தோன்றல்கள்தான் இந்த ஆகமத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. ஆனால் பாஞ்சராத்திர ஆகமத்திலே இந்த கட்டுப்பாடு இல்லை. பாஞ்சராத்திர ஆகமத்தில் யார் வேண்டுமானாலும், இப்பொழுது தாங்கள் கூட போய் ஒரு தீட்சையை எடுத்துக்கொண்டு அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு தாங்கள் பூஜை செய்யலாம். ஆனால் வைகானசத்தில் அவ்வாறு கிடையாது. வைகானசம் என்றால் விகனசரின் வழித்தோன்றல்கள் தான் வைகானசர்கள். விகனசஸ்ய அபத்தியம் புமான் வைகானசா அப்படின்னு சொல்லுவார்கள். விகனசர் அவருடையதான வழித்தோன்றல்களில் யாரெல்லாம் வந்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் வைகானசர்கள். அவர்கள் இது மாதிரி பாஞ்சராத்திரம் போல் மாற முடியாது. ஆதலால் இந்த வைகானசமானது விகனசரை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருபவர்கள். விகனசர் என்னென்ன சாஸ்திரமெல்லாம் இயற்றியிருக்கின்றார்களோ அந்த சாஸ்திரத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் வைகானசர்கள். இந்த வைகானசர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களிடம் சென்றுதான் நாம் கேட்க வேண்டுமே தவிர மற்ற வேறொருவரையும் சென்று நாம் கேட்டால் அவர்களுக்கு அதை சொல்ல தெரியாது. ஆதலால் விகனசரானவர் எம்பெருமானுடையதான மானசிக புத்திரர், ஔரசிக புத்திரர் என்று சொல்லுவார்கள். எம்பெருமானுடையதான மனசிலிருந்து தோன்றியவர் ஸ்ரீமத் விகனசர். அவர் இயற்றியதான கல்பசூத்திரம் இருக்கின்றது, வைகானச கல்பசூத்திரம் என்று பெயர். வைகானச கல்பசூத்திரம் என்றால் அதில் இந்த 40 சம்ஸ்காரங்களை பற்றி முழுமையாக சொல்லியிருக்கப்பட வேண்டும். அதற்கு பெயர்தான் கல்பசூத்திரம் என்று பெயர். வெறும 18 சம்ஸ்காரங்களை மட்டும் சொல்லுகிறது, இல்லை சில சம்ஸ்காரங்களை மட்டும் சொல்லுகிறது. சில கிரகிய சூத்திரங்கள் வெறும் யஜ்ஞத்தை மட்டும் சொல்லுகின்றது. அவ்வாறு பாதி பாதியாக கூறினால் அதற்கு பெயர் கல்பசூத்திரம் என்று பெயர் அல்ல. ஆதலால் இந்த வைகானச கல்பசூத்திரமானது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து என்ன காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும், சம்ஸ்காரங்கள் செய்ய வேண்டும், எவ்வளவு யஜ்யங்கள் செய்ய வேண்டும், இதையெல்லாம் குறிப்பிடப்படுவது கல்பசூத்திரம் என்று பெயர். இந்த வைகானசத்திலே விகனசரானவர் இந்த கல்பசூத்திரத்தை இயற்றி இந்த கல்பசூத்திரத்தின்படி யாரெல்லாம் சம்ஸ்காரங்களையும் யஜ்யங்களையும் செய்து கொள்கிறார்களோ அவர்கள் வைகானசர்கள் என்று கூறப்பட்டு இருப்பதால் இதை பின்தொடர்பவர்கள் வைகானசர்கள். இது முழுமையாக ஏற்பட்டு இருப்பதாலும் இந்த வைகானச கல்பசூத்திரமானது முழுமையாக வேத மந்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருப்பதாலும் இதை அனைவரும் பின்பற்ற முடியாததாலும் இந்த வைகானசமானது அனைவருக்கும் தெரியவில்லை. பொதுவாக நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டால் இந்த வைகானசர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள், ஆந்திரா என்று சொல்லக்கூடியதான ஆந்திர மாநிலத்திலே இருக்கிறார்கள், கர்நாடக தேசத்திலே இருக்கிறார்கள், ஏன் கேரளத்திலும் கூட இருக்கிறார்கள். பாலக்காட்டிலே வைகானசர்கள் இருக்கிறார்கள், வைகானச கோவில்கள் எல்லாம் இருக்கின்றது. இவர்களுடையதான முக்கியமான பணி என்ன என்று பார்த்தால்,
இவர்கள் எம்பெருமானை அர்ச்சிக்கப்பட வேண்டும். இதுதான் முக்கியமான இவர்களுடையதான பணி. பூலோகத்திலே பிறந்து விகனசர் கூறியபடி கல்பசூத்திரத்திலே என்ன சம்ஸ்காரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றதோ 18 சம்ஸ்காரங்கள், மானுஷீக சம்ஸ்காரங்கள், 22 யஜ்யங்கள், ஆக மொத்தம் 40 சம்ஸ்காரங்கள். ஒரு மனிதனானவன் தன்னுடைய வாழ்நாளிலே 40 சம்ஸ்காரங்களை கடைபிடிக்க வேண்டும். அந்த 40 சம்ஸ்காரங்களையும் முழுமையாக சொல்லப்பட்டிருப்பது முழுமையாக ஸ்ரீ வைகானச கல்பசூத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆதலால் இது உயர்ந்ததான கல்பசூத்திரம், உயர்ந்ததான வைகானசம் என்று அனைவராலும் இன்றளவிலும் போற்றப்பட்டு வருகின்றது. ஆதலால் இந்த வைகானசத்தை பின்பற்றுபவர்கள் மிகவும் குறைவாகவே அனைத்து இடங்களிலும் இருக்கின்றனர். இவர்களுடைய பணியானது எம்பெருமானை அர்ச்சிப்பது, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது. ஆதலால் எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த பொருளானது அனைத்து இடங்களிலும் கிடைக்காது. அதன்படியே வைகானசர்களும் அனைத்து இடங்களிலும் எல்லோருக்கும் கிடைக்க மாட்டார்கள். எந்த இடத்திலே வேதத்தின் அடிப்படையில் சாஸ்திரத்தை உத்தேசம் செய்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கின்றார்களோ அந்த இடத்தில்தான் வைகானசர்கள் கிடைப்பார்கள். அவ்வாறுதான் இன்றளவிலும் வைகானச சாஸ்திரமானது அனைவராலும் பின்பற்றப்பட்டு அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. அதிலே இந்த SABC சோஷியல் மீடியா இந்த வைகானசர்களை பற்றி இந்த உலகத்துக்கு எடுத்து கூறுவது எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது.